ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பெங்களூர் ஹோம் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி. அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த அக்கி ரொட்டி பண்ணுறதுக்கு நம்ம டோவ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் தண்ணி ஊற்றி அதில் 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கணும். நான் 1.5 கப் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். இப்போ அதெல்லாம் போட்டுட்டு அந்த 1.5 கப் ரைஸ் ஃப்ளாரில் அந்த தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி கை விடாமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அந்த மாவு திக்காகி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர வெல்லம் நீங்கள் அதை கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் ஆயில் அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு கடாயில் ஒட்டாமல் நம்ம இப்படி கரண்டியில் தூக்கி பார்த்தோம்னா ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் இந்த மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா கூட கையில் ஒட்டக்கூடாது. கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா அந்த மாவு வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் மாவு ஒட்டலை. அதனால் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு அந்த மாவு மேலே 1 ஸ்பூன் ஆயில் தடவி அதை 5 மினிட்ஸ் விட்டுடலாம். அந்த மாவு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி நல்லா பிசைவோமோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு அந்த மாவு சாஃப்டாக ஆகிற வரையிலும் நல்லா பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தி மாவை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு குட்டி பால் எடுத்துக்கிட்டு அதை நம்ம மேலே கொஞ்சம் ரைஸ் ஃப்ளார் தூவி மிருதுவாக தேய்க்கணும். நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி அழுத்தி தேய்க்கக்கூடாது. இப்போ நம்ம ஜென்டலாக ஸ்ப்ரெட் பண்ண ரைஸ் டோவை அதில் போட்டு ரோட்டி மாதிரி சுட போகிறோம். நான் 2 மெத்தட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்கா மாதிரி சுட்டு எடுத்துருக்கேன். அதுவும் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி தவாவில் 2 பக்கமும் திருப்பி வெந்ததும் நம்ம டைரெக்டாக ஃபயரில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்கா எப்படி செய்வோமோ அதே மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். 2 சைடும் நல்லா வெந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். அதே மாதிரி குட்டி ரைஸ் பால் எடுத்துகிட்டு அதை ஜென்டலாக ஸ்ப்ரெட் பண்ணி தவாவில் போட்டு சுட போகிறோம். தவாவில் போட்டு 2 பக்கமும் வெந்ததும் அது மேலே கீ தடவி நம்ம எப்படி சப்பாத்தி சுடுவோமோ அதே மாதிரி சுடலாம். இந்த மெத்தடும் ரொம்ப சாஃப்டாகவே நல்லா வந்திருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நான் 2 பக்கமும் கீ அப்ளை பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான், நம்மளுடைய அக்கி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஒரு துணி மாதிரி அவ்வளோ சாஃப்டாக, துணி எப்படி மடித்து அதை ஒரு 4 மடிப்பு மடித்தாலும் கிழியாதோ அந்த மாதிரி இதை எவ்வளோ நம்ம கசக்குனாலும் கிழியல. அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்மளுடைய அக்கி ரொட்டி இப்போ ரெடி. இந்த அக்கி ரொட்டியை நம்ம கார சட்னி, கொரியண்டர் சட்னி, கறி லீஃப் சட்னி, குருமா, இந்த மாதிரி தக்காளி தொக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைட் டிஷ் கூடவும் தொட்டு சாப்பிடலாம். நல்லாவே இருக்கும். ஸோ இந்த கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.